வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வாய் கொழுப்பின் காரணமாக தற்பொழுது சிறைக்கு செல்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தூக்க வந்த மத்திய துணை இராணுவ படையினர். எதற்காக, என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அரசியலில் நேற்று முளைத்த காளான் இந்துக்களின் ஒருமைகளை சீர்குலைக்கும் விதமாக கடுமையான விமர்சனத்தை செய்து வருகிறார். இது அவர் அமைச்சராக இருந்த பொழுதே செய்து வந்தார். மேலும் உச்சநீதிமன்றம் உங்களுடைய அமைச்சர் பதவியிற்காவது மரியாதை கொடுங்கள், இல்லை என்றால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உங்களது கருத்துக்களை பொதுவெளியில் செய்யுங்கள். நீங்கள் இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் கிறிஸ்துவருக்கும் அனைவருக்கும் பொதுவானவர். நீங்கள் அரசின் பொறுப்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவிட முடியாது என்றும் தெரிவித்திருந்தது உச்சநீதிமன்றம். இதுவே உங்களுக்கு கடைசியான எச்சரிக்கை என்றும் கூறியிருந்தது சனாதன பிரச்சினை மூலமாக. ஆனால் மீண்டும் நான் சனாதன பிரச்சனை பேசியது சரிதான் என்றும் மீண்டும் வாய்க்கொழுப்பின் காரணமாக வசமாக சிக்கியுள்ளார். இதனால் குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் உதயநிதி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதனால் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்றும் தமிழகத்தில் கலவரம் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக துணைப்படை இராணுவத்தையும் குவிக்கப்பட உள்ளதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கலைஞரை எடுத்து விட்டால் உதயநிதி கவுன்சிலர் பதவிற்கு கூட சரியானவர் கிடையாது. மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நடிகைக்காக விஷத்தை குடித்தவர்தான் உதயநிதி என்றும் சர்ச்சையான விமர்சனங்களை பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக மிக மோசமான அரசியலை கையாண்டு வருகிறார். இது அவரது எதிர்காலத்திற்குத்தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மூத்த அமைச்சர்கள் கண்டிக்காமல் அவரை புகழ்ந்து பேசி இந்தியாவின் எதிர்கால தூணாக உதயநிதி இருக்கிறார் என்று அவரை பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் பொன்முடி KN நேரு, அமைச்சர் துரைமுருகன் பேசுவது சரியா என்ற கேள்வியும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. சனாதன பிரச்சனை ஓய்வதற்கு முன்னாகவே மீண்டும் ஒரு பிரச்சனையில் சிக்கியிருப்பதால் தற்பொழுது மத்திய அரசு இவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தமிழகத்தில் கலவரம் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக துணைப்படை இராணுவமும் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.